ஏட்டி பொங்கல் வருது, வாடி வீடை க்ளீன் பண்ணுவோம், வாடி போலாம். சரி, கீழே இருந்து க்ளீன் பண்ண போமா? வா கீழே போலாம். என்னடி இப்படி இருக்கு, ஒட்டடையா பிடிச்சி தொங்குதடி. அதை முதல்ல க்ளீன் பண்ண அப்படி ஒட்டடை கம்பு எடுத்து வந்து. ஆமாண்டி, அதை க்ளீன் பண்ண போய் எடுத்துட்டு வரேன் போய். இந்தாடி டீனு, நீ அடி. ஏண்டி ஒட்டடை கம்பு எடுத்துட்டு வர சொன்னா நான் அடிக்கிறேன்னு சொன்னனா? நீனே அடிடி, என்னால முடியாது. ஏட்டி ஏட்டி டீனு, கொஞ்சம் இதை நீ பண்ணிடுடி. என்னால முடியாதடி, எனக்கு டஸ்ட் அலர்ஜி, எனக்கு தெரியும்லடி. எனக்கு மட்டும் டஸ்ட் அலர்ஜி கிடையாதா? போடி, நீனே போய் பண்ணடி போடி. ஐயோ, இன்னைக்கு நம்ம ஏமாற்ற முடியாதோ, உஷாராயிக்கிட்டாலே. சரி, நம்மளே பார்ப்போம். ஏட்டி மீனு, அங்கே பாரு, அந்த பக்கம் பாரு. பாருடி, ஒட்டடை கிடக்குது, க்ளீன் பண்ணுடி. சரி சரி, நான் என் வேலை ஒட்டடை அடிக்கிற வேலை தானே. நீ கீழே எல்லாத்தையும் எடுத்து வச்சு கூட்டுற வேலையை பாரு. ஏட்டி முதல்ல நீ ஒட்டடை எடுத்தாதாண்டி அப்புறம் தாண்டி நான் கூட்டணும். அதை இருக்கேன் ஹாயா, நான் உட்காந்து இருக்கேன்டி. சரி போடி, கிச்சனில் உள்ள ஏதாவது பாத்திர சாமான்லாம் தேய்ச்சாது ஏதாவது பண்ணடி போடி. கிச்சன்ல அதெல்லாம் எப்பயும் முடிச்சு க்ளீனாக இருக்குது. நீ முதல்ல ஒட்டடை அடி, என்னை வேலை சொல்லாத. ஐயோ, நம்ம எவ்வளோ தூரம் தான் ஒட்டடை அடிச்சுக்கிட்டு நிற்கிறது, கையெல்லாம் வலிக்குதே. அந்த ஸ்க்ரீனை இழுத்து விடும், அப்படி வாடி. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. போடி, ஸ்க்ரீன் எடுத்து போய் தவ போ. நேற்றே துவச்சு போட்டேன்டி, நீ மேலே ஒட்டடை அடிடி. ஐயோ, எவ்வளோ தூசி, எனக்கு வேறு அச்சது. ஏண்டி அச்சு போட்டா அங்கிட்டு திரும்பி பண்ணணும்னு தெரியாது, என் மேலே அப்படியே அச்சு விடுற. நானும் சொன்னேன்ல எனக்கு டஸ்ட் அலர்ஜி, நீ தானே கேட்க மாட்டேங்கிட்டேன். நான் தான் வேலை செய்யணும், நீ இது பண்ணல. அப்போ வாங்கிட்டு போ. ஏட்டி மீனா, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல. அங்கிட்டு திரும்பி அச்சுன்னு சொன்னா அதுக்கு நீ இது சொல்லிக்கிட்டு இருக்க. நீ க்ளீன் பண்ணடி. ஏட்டி டீனு, என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே தெரியலையாடி. எனக்காக நீ இந்த சைடு மட்டும் க்ளீன் பண்ணடி ப்ளீஸ்டி, எனக்கு ரொம்ப அச்சச்சா வருதுடி. சரி, போனா போகுது, இந்த பக்கம் மட்டும் நான் க்ளீன் பண்ணுறேன். அப்பா, ஒரு வழியாக நம்ம எப்படியா அந்த வேலையை அவர்கிட்ட தள்ளியாச்சு, அவள் பார்க்கட்டும். ஐயோ, நம்ம சும்மா இருக்கலாம் பார்த்தா இவ நம்மகிட்டே வேலையை தள்ளுறாளே. சரி, முடியலைன்னு சொல்கிறனால தான். சரி பரவாயில்ல, போ, இன்னைக்கு செய்வோம். இன்னொரு நாள் மட்டும் இதை சொல்லட்டும், அப்புறம் அதுக்கு. வீட்டை அலசி விட்டுலாண்டி, க்ளீன் பண்ணி முடிச்சிட்டல. சரி, போய் பக்கெட்டில் தண்ணியோட மாஸ்டிக் எடுத்துடி. ஏட்டி மீனு, என்னமோ உனக்கு போனா போதுன்னு ஒட்டடை எடுத்த எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டுற? போடி, நீ போய் பக்கெட் எடுத்துட்டு வரி போடி. ஐயோ, நம்மகிட்ட வேலையை தள்ளி நம்மளே நல்ல வேலை வாங்குறாளே. எடுத்துட்டு வந்துட்டியாடி மீனு? இருடி, நொச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டேன். இப்போ எடுத்துட்டு ரெண்டு இருடி. இந்த டீட்டின்னு தொடடி. நல்ல நாள் வந்துட்டாலே போதும், இந்த இதை வேலையை பாரு அதை வேலையை பாரு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுலேயும் இந்த மீனுக்கிட்ட சோம்பேறி மீனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். அப்பா, என்னது, நான் சோம்பேறியா? நீ தாண்டி இருக்கிறதுலே மட்டமான சோம்பேறி. உண்மையை தானே சொல்கிறேன். நீ சோம்பேறி இல்லாமல் அப்புறம் சுறுசுறுப்பாக சிரிச்சுட்டுனா தெரியல. சரி சரி, வாய் பேசாத. அந்த வாளி எடுத்துட்டு வந்துட்டுல, போய் தொட போ. துடைக்கிறேன். இங்கே பாருடி, இங்கே துடைக்கலாம், அங்கே தொடடி. பாருடி, நான் பார்க்குற வேலையை ஏதாவது குறை சொன்னேன்னு எனக்கு கோவம் வரும் பார்த்துக்கோ. நான் நல்லா தான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோ. எனக்கு பிடிக்காத வேலையை இந்த வீடு துடைக்கிறதாண்டி, அதுதான் உனே சொன்னேன். சரி சரி, ஜெய், நீ நல்லா தான் வீடு துடைப்ப. தொட நான் குறை சொல்ல. அப்பா, தொடச்சி முடிச்சாச்சு ஒரு வழியா. அப்பா, நீயாவது ரெஸ்ட் எடுக்கலாம். என்னது, ரெஸ்ட் எடுக்க போறியா? இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது? இன்னும் என்னடி வேலை இருக்கு? அதான் க்ளீன் பண்ணுற வேலை முடிச்சுடி. காலையில் எந்திரிச்சு கோலம் போடணும். எவ்வளோ வேலை இருக்கு. இந்த தாத்தா ஊரில் தானடி போய் பொங்கல் கொண்டாட போகிறோம். அங்கே போய் தான் கொண்டாட போகிறோம். அதான் இப்போ இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிடணும்டி. அதான் இன்னைக்கு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பி தாத்தா ஊருக்கு போக வேண்டியதான். ஐயோ, தாத்தா ஊருக்கு போகிறோமா? அப்போ பேக் பண்ணுற வேலை இருக்குமே. சரி, நான் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தேன், பேக் பண்ணுற வேலை இருக்கா? சரி, போய் எடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பேக் பண்ணுவோம்.